எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. வளர்பிறை நிலவு வானில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. மூவேந்தர்களும் அவரவர்களுக்கான பாசறை கூடாரத்தில் இருந்தனர். முசுகுந்தர் திசைவேலரை கண்டு வேந்தர்களின் வேண்டுகோளை ஏற்கச் செய்து அழைத்து வர போயிருக்கிறார். உதியஞ்சேரலால் அவனது கூடாரத்துக்குள் இருக்க முடியவில்லை. நேற்று இரவு அந்துவனை நிலைமான் கோல் சொல்லியாக தேர்வு செய்வோம் என்று சொன்ன குலசேகர பாண்டியன் இன்று ஏன் மாற்றினார்? இதற்கான காரணம் என்ன? அதுவும் தான் சொல்லாமல் தன் அமைச்சனின் மூலம் ஏன் சொல்ல வைத்தார் என்ற கேள்விகள் அவனை குடைந்து கொண்டிருந்தன. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது, ஆனால் என்னவென்று புரியவில்லை என்று குழம்பி போயிருந்தவன் இதை பற்றி சோழனிடம் விவாதிக்கலாம் என்று அவனது கூடாரம் நோக்கி புறப்பட்டான். செங்கன சோழன் தன் தந்தை சோழவேளனிடம் இதை பற்றித்தான் விவாதித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் உதயஞ்சேரலும் உள்ளே நுழைந்தான். நேற்றிரவு பேசியதும் இன்று காலையில் நடந்ததும் பேர் ஐயத்தை உருவாக்குகின்றன. பாண்டியன் நமக்கு தெரியாமல் ஏதோ செய்ய பார்க்கிறான் என்றான் உதயஞ்சேரல். எனக்கும் புரியவில்லை. திசைவேலர் மிகவும் கடுமையானவர், அறம் பிறளாதவர், கபிலர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அப்படி இருக்க அவரை கோல் சொல்லியாக நியமிப்பது எந்த வகையில் உதவி செய்யும்? நம்மிடம் அந்துவன் என்று சொல்லிவிட்டு அவையில் ஏன் மாற்ற வேண்டும் என்ற அடுக்கடுக்கான கேள்விகளோடு தான் நாங்களும் இருக்கிறோம் என்றார் சோழவேலன். திசைவேலரும் வேண்டாம், அந்துவனும் வேண்டாம். நம் கணியன் ஒருவனை கோல் சொல்லியாக நியமிப்போம். அமைச்சர்கள் நாகரையனையும் வளவன்காரியையும் அனுப்பி குலசேகர பாண்டியனுக்கு தெரிவிப்போம் என்று சற்று கோபத்தோடு சொன்னான் செங்கன சோழன். அப்படியே செய்யலாம் என்றான் உதயஞ்சேரல். அவசரப்பட வேண்டாம், சற்று பொறுத்திருப்போம். ஏன் நம்மிடம் தெரிவிக்காமல் திசைவேலரின் பெயரை சொன்னார் குலசேகர பாண்டியன்? அந்த காரணம் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதற்கு ஏற்பதான் நம்முடைய அடுத்த திட்ட செயல்பாடு அமைய வேண்டும் என்றார் சோழவேலர். அதற்குள் திசைவேலர் நிலைமான் கோல் சொல்லியாக பொறுப்பேற்று போரை தொடங்கி விடுவாரே. மெல்லிய சிரிப்போடு சோழவேலன் சொன்னார். திசைவேலர் அறம் பிறளாதவர். போரின் விதிமீறலை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. நிலைமான் கோல் சொல்லி பொறுப்பில் இருந்து அவராக வெளியேறி செல்ல ஒரு வீரன் தொடுக்கும் அம்பு போதுமே என்றார். அனுபவமேறிய மனிதர்களின் சிந்தனை தனித்துவம் மிக்கதுதான் என்று தோன்றியது உதயஞ்சேரலுக்கு. தன் தந்தையின் கருத்தை சரியென்று ஒப்புக்கொண்டான் செங்கன சோழன். குலசேகர பாண்டியனின் செயலுக்கு காரணம் என்ன என்பதை அறிவதுதான் இப்போது முக்கியம் என்பதில் அனைவரும் உடன்பட்டார்கள். பெரும் குழப்பத்திலும் கட்டுப்படுத்த முடியாத கோபத்திலும் இருந்த புதியவர்பன் குதிரையில் ஏறி கருங்கைவாணனை பார்க்க விரைந்தான். மருத்துவ கூடாரத்தில் இருந்த அவனோடு நேற்று நள்ளிரவு வரை பேசிக் கொண்டிருந்தான். மீண்டும் இன்றிரவு அவனை காண வந்து விட்டான். இளவரசன் உள்ளே வந்ததும் மருத்துவர்களும் உதவியாளர்களும் கூடாரத்தை விட்டு வெளியேறினார்கள். நேற்று இரவு மூவேந்தர்களும் கூடி என்ன பேசினார்கள் என்பது புதியவர்பனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தவரை திசைவேலரை கோல் சொல்லியாக நியமித்ததுதான் பேரதிர்ச்சியாக இருந்தது. கடும் கோபத்தோடு வந்து செய்தியை கருங்கைவாணனிடம் பகிர்ந்து கொண்டான். கருங்கைவாணனுக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது. புதியவர்பன் சினமேறிய வார்த்தைகளை கொட்டி கொண்டிருந்தான். தொடக்கம் முதலே தந்தையின் செயல் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. எதையும் தெரிவிக்க மறுக்கிறார். நான் தெரிவிக்கும் எல்லாவற்றையும் மறுக்கிறார். இந்த போரில் அவர் பின்பற்றும் உத்திகள் அனைத்தும் நமக்கே புரியாத புதிராக இருக்கின்றன என்று மூச்சு விடாமல் பேசினான். இளவரசரின் கோபத்தை கருங்கைவாணனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. பேரரசரின் நடவடிக்கை மிகவும் ஆழ்ந்த சிந்தனை கொண்டதாக இருக்கும். சற்றே நிதானமாக எண்ணி பார்க்கலாம் என்று புதியவர்பனின் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் புதியவர்பனால் எளிதில் சமாதானமாக முடியவில்லை. என் மனைவியை ஏன் மதுரையை விட்டு வெங்கல் நாட்டுக்கு வரவழைக்க வேண்டும்? அதுவும் அவள் வந்த பிறகுதான் எனக்கு செய்தி தெரிவிக்கப்படுகிறது என்றான். கருங்கைவாணன் இந்த செய்தியை இப்போதுதான் அறிகிறான். இளவரசியார் வெங்கல் நாட்டுக்கு வந்துள்ளாரா என்று கேட்டான். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவள் கபிலர் மாணவி. போர் நடவடிக்கையில் யாரும் எதிர்பார்க்காத போது அவள் பயன்படக்கூடும் என்று சிந்தித்திருப்பார் என்று தோன்றியது. அது நல்ல சிந்தனைதான். ஆனால் என் மனைவி வந்துள்ளதையே நான் மையூர் கிழார் சொல்லித்தான் தெரிந்து கொள்கிறேன். இதையாவது பொறுத்து கொள்ளலாம். காலையில் வாரிக்கையன் என்ற அந்த கிழவன் உன் மனைவி கருவுற்று இருக்கிறாளா என்று அவையில் அவமதிக்கும் தொனியில் கேள்வி எழுப்பிய போது சினந்தெழுவார் என்று நினைத்து தந்தையை பார்த்தேன். அவரோ சிரித்து கொண்டிருக்கிறார். இது பாண்டிய நாட்டு அரண்மனை அல்ல. மற்ற இரு வேந்தர்களும் இருக்கும் அவையில் என்னை அவமானப்படுத்த வேண்டிய தேவை என்ன? என்னதான் நினைக்கிறார் அவர் என்று கோபத்தில் சீறினான் புதியவர்பன். சிறிது நேரம் பதில் இன்றி அமைதியாக இருந்த கருங்கைவாணன்
பேரரசரின் செயல் நமக்கு கவலையை தந்தாலும் அதற்குள் ஆழ்ந்த பொருள் இருப்பதை நாம் பல நேரத்தில் உணர்ந்துள்ளோம் அல்லவா? இதுவும் அப்படியொரு செயலாக இருக்கலாம் என்றான். எதை சொல்கிறாய் என்று கேட்டான் இளவரசன். இளவரசியாரை உங்களுக்கு தெரிவிக்காமல் வரவழைத்ததை பற்றி கோபப்பட்ட நீங்கள் அதற்கான காரணத்தை சொல்லும் போது சரியானதுதான் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அதே போலத்தான் திசைவேலரை கோல் சொல்லியாக நியமித்ததற்கும் சரியான காரணம் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். என்ன காரணம் என்று கேட்டான் புதிய விற்பன். வேட்டுவன் பாறையின் மீதான தாக்குதலின் தன்மையை பேரரசர் உணர்ந்திருப்பார். எதிரியின் திறன் வலிமை கொள்ளும் இடம் எது, வலிமை குன்றும் இடம் எது என்று அவரால் துல்லியமாக கணிக்க முடியும். களப்போர் என்பது பயிற்சியை அடிப்படையாக கொண்டது. பயிற்சியற்ற படை வீரர்கள் தாக்குதல் போரை போலவே களப்போரிலும் எல்லா திசையிலும் அளவற்ற ஆவேசத்தை வெளிப்படுத்துவார்கள். அதனாலேயே அவர்களை சூழ்ச்சிக்குள் சிக்க வைக்க வாய்ப்புகள் அதிகம். அது மட்டுமல்ல, பரம்பினரை போர் விதிகளுக்குள் அடக்குவது ஏதோ ஒரு வகையில் அவர்களை கட்டுப்படுத்துவதுதான். காட்டாற்றின் வேகத்தை கரையெழுப்பிய வாய்க்காலின் வழியே பிரித்து பணிய வைப்பதை போலத்தான் இதுவும். அவர்களின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலர் இருக்கும்போது திசைவேலரை நமது தரப்பு கோல் சொல்லியாக நியமித்தது சிறந்த தந்திரம் என்றே நினைக்கிறேன். போர் விதிகளுக்குள் மீண்டும் மீண்டும் அவர்களை உட்படுத்தும் ஆயுதமாக கபிலரையும் திசைவேலரையும் ஒரு சேர பயன்படுத்த நினைத்துள்ளார். காட்டு யானையின் இரு காதுகளிலும் இரு அங்குசங்களை மாட்ட நினைக்கிறார் பேரரசர் என்றான் கருங்கைவாணன். இப்படி ஒரு காரணத்தை புதிய விற்பன் சிந்திக்கவில்லை. கருங்கைவாணன் சொல்வதை கேட்கும் போது மிக நுட்பமான சூழ்ச்சியாக தோன்றியது. பேரரசரின் திட்டம் மிகவும் கவனம் மிக்கதாக இருக்கிறது என்பதும் விளங்கியது. ஆனாலும் மனதுக்குள் வலி அகலவில்லை. சட்டென நினைவுக்கு வந்து மீண்டும் கேட்டான் புதிய விற்பன். நேற்று பரம்புடனான போருக்கு விதிகளே வகுக்க கூடாது என்று சொன்னாய், இன்று இப்படி பேசுகிறாயே என்று கேட்டான். ஆம், இப்போதும் எனது நிலை அதுதான். ஆனால் விதிகள் வகுக்கப்பட்ட போர் என்று முடிவெடுத்த பிறகு சிறந்த போர் உத்திகளை பயன்படுத்த வேண்டும். இப்போது பேரரசர் அதைத்தான் செய்துள்ளார் என்று நினைக்கிறேன் என்றான் கருங்கைவாணன். வெங்கல் நாட்டின் வடபுறத்து குடில் ஒன்றில் தங்கியிருந்தார் திசைவேலர். கபிலரும் வாரிக்கையனும் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே திசைவேலரை பார்க்க விரைந்தார் முசுகுந்தர். வைகை கரையில் இருந்த திசைவேலரை போருக்காக நாள் குறித்து தர சொல்லித்தான் அழைத்தனர். ஆனால் அவரோ போரை தவிர்க்க கபிலர் மூலமாக ஏன் பேசி பார்க்க கூடாது என்று கேள்வி எழுப்பினார். அவர் சொன்னதை ஏற்ற வேந்தர்கள் கபிலருக்கு தூது அனுப்பி பேசி பார்த்தனர். ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அன்று மாலையே திசைவேலருக்கும் அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது. தனது சொல்லை கேட்டு வேந்தர்கள் மூவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் போரை தவிர்க்க முடியவில்லை. எனவே இனி அவர்கள் கேட்பது போல போருக்கான நாள் குறித்து கொடுப்பதை மறுத்து சொல்ல முடியாத நிலை உருவானது. சற்று குழப்பமான மனநிலையுடனே குடில் விட்டு அகலாமல் இருந்தார் திசைவேலர். இரவு பரவும் வேளையில் குடிலுக்கு வந்து சேர்ந்தார் முசுகுந்தர். மாணவர்கள் விளக்கை ஏற்றி கொண்டிருந்தனர். செய்தி திசைவேலருக்கு சொல்லப்பட்டது. மீண்டும் நாள் குறித்து கேட்பதற்காக முசுகுந்தர் வந்துள்ளார் என்று நினைத்தபடி அவரை உள்ளே வர சொன்னார் திசைவேலர். தான் வந்துள்ள பணி எவ்வளவு கடினமானது என்று முசுகுந்தருக்கு நன்கு தெரியும். திசைவேலர் இதற்கு ஒப்புதல் தருவது எளிய செயல் அல்ல. ஆனாலும் பேரரசர் குலசேகர பாண்டியனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்து விடக்கூடாது என்ற முடிவோடு வந்திருந்தார். திசைவேலரின் முன் பணிவு குலையாமல், அதே நேரத்தில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தான் மனதுக்குள் பலமுறை சொல்லி பார்த்த சொற்றொடரை தலை தாழ்த்தியபடியே கூறினார் முசுகுந்தர். இந்த பெரும் போருக்கான வேந்தர் படையின் நிலைமான் கோல் சொல்லியாக தாங்கள் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மூவேந்தர்களும் விரும்புகின்றனர் பேராசானே என்று சொன்னார். போர் நிலத்தையே பார்க்க கூடாது என்று நினைப்பவனை போரின் அத்தனை கொலைகளையும் உற்று நோக்குபவனாக மாற்ற நினைக்கும் ஆலோசனை அவரை நடுங்க செய்தது. ஒரு கணம் திகைத்து போனார். அதிர்ச்சி சினமாக உருமாறியது. ஆனாலும் கட்டுப்படுத்தினார். மெல்லிய குரலில் உதிர்ந்த இலையை ஊதி தள்ளுவதை போல இந்த ஆலோசனையை அப்புறப்படுத்தினார். சினமேறிய வெளிப்பாடு இல்லாதது முசுகுந்தருக்கு சற்றே ஆறுதலாக இருந்தது. ஆனாலும் அவரின் ஏற்பை பெறுவது எளிய செயல் அல்ல. எல்லா வகையிலும் முயன்று அவரின் ஒப்புதலை பெற மனதை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். திசைவேலர் தனது வழக்கத்துக்கு மாறான செயலை செய்து கொண்டிருந்தார். பொங்கியலும் சினம் சொல்லின் மேல் படியாமல் பார்த்து கொண்டார்.
நிராகரிக்கும் ஒன்றின் மீது உணர்ச்சியை படிய விடுவது பொருளற்றது என்று அவருக்கு தோன்றியது. முழுமுற்றாக நிராகரிப்பதற்கும் நிராகரிக்கும் காரணத்தை விளக்குவதற்கும் நுட்பமான இடைவெளி உண்டு. கண்ணுக்கு தெரியாமல் ஒரு படி கீழிறங்கும் செயல் அது. திசைவேளர் நிராகரிக்கும் ஒற்றை சொல்லை மட்டுமே இயல்பான துணியில் சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படியாவது அதற்கான காரணத்தை விளக்கும் இடத்துக்கு அவரை வரவழைத்து விட வேண்டும் என்று முயன்றார் முசுகுந்தர். திசைவேளர் போன்ற பேராசானை துளி துளியாகத்தான் கரைக்க முடியும். இந்த போரில் தனக்கு வழங்கப்பட்ட மிக கடினமான பணி இதுவாகத்தான் இருக்கும். இத்தனை ஆண்டுகால அனுபவத்தை ஒரு திரட்டி எதை சொன்னால் திசைவேளரின் சொற்களில் கனிவு கொள்ளுமோ அதற்கான வெக்கையை உருவாக்கும் காரணத்தை தேர்வு செய்து கூறினார். போரின் அறத்தை சிறந்த கோல் சொல்லிகளால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும். எனவே நீங்கள் மூவேந்தர்களின் கூட்டுப்படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்து இந்த போரை அறவிதிகள் மீறாமல் நடத்தி தர வேண்டும் என்றார். நீண்ட அமைதிக்கு பிறகு திசைவேளர் கூறினார், அறம் பேண பொது இடம் என்று போர்க்கலாம். அது நம்மை இரக்கமற்ற மனநிலைக்குள் முழுமுற்றாக மூழ்க வைக்கும். எனவே இந்த ஆலோசனையை என்னால் ஏற்க முடியாது என்றார். இந்த இடத்திற்கு அவரை வரவழைக்கத்தான் இவ்வளவு முயன்றார் முசுகுந்தர். கரைய தொடங்கிய ஒன்று மறுபடியும் தனக்குத்தானே உறைந்து இறுகுவது எளிதன்று. இனி வெக்கையின் அடர்த்தியை வெப்பத்தின் இளம் சூடாக மாற்ற முயன்றார் முசுகுந்தர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது விதிகளைத்தானே முன்னோர்கள் அறம் என்று வகைப்படுத்தினர். நாற்றங்காலின் அறமும் அறுவடை களத்தின் அறமும் செயலின் வழியே தானே வெவ்வேறானவை. வரையறுக்கப்பட்ட கடமையின் அடிப்படையில் அவற்றுக்குள் வேறுபாடு எதுவும் இல்லையே. பயிரை நடுவதும் பயிரை அறுப்பதும் சமநிலை கொண்ட செயல்பாடுகள் என்பதே அறத்தின் குரல். அப்படி இருக்க பொது இடம் என்றோ போர்க்களம் என்றோ வேறுபடுத்துவது பொருளற்றதுதானே பேராசானே என்றார். முசுகுந்தரே, விதிகளும் அற உணர்வும் எப்போதும் பொருந்தி போவதில்லை. விதிகள் சமமான தோற்றத்தை உருவாக்க நினைப்பவை. அற உணர்வு சமமற்றவரின் நியாயத்தை பற்றி நிற்பவை. போருக்கு தேவை போர் விதிகள் தான். அவற்றை போரின் அறம் என்று சொல்லுவது அறிவுடைமை ஆகாது என்றார் திசைவேளர். சமமான அளவீடுகளை உருவாக்குவதே சமமற்றவற்றுக்கு எதிரான அறச்சிந்தனையின் வெளிப்பாடுதான். அதனால் தானே இந்த செயலில் தன்னை பொருத்தி கொள்வது கடமை என பெரும்புலவர் கபிலர் முன் வந்துள்ளார் என்றார் முசுகுந்தர். சற்றே அதிர்ந்தார் திசைவேளர். கபிலர் கோல் சொல்லியாக இருக்க முன் வந்துள்ளாரா என்று கேட்டார். ஆம், பரம்பின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க போகிறார் பெரும்புலவர் கபிலர். அதனால்தான் மூவேந்தர்களும் ஒருமித்த குரலில் பேராசானே எங்களுக்கான நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றார் முசுகுந்தர். விதிகள் நீரை ஒழுங்குபடுத்தும் வாய்க்காலை போன்றவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நீரில் கரையக்கூடியவை. அதனால்தான் உருவாக்குபவனுக்கு பணியும் தன்மை விதிகளின் இயல்பாகிறது. ஆனால் அரண் எனப்பட்டது அனைவரையும் கூர்தீட்டி பார்த்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது. உங்கள் பேரரசர்களை நன்றாக சிந்தித்துக் கொள்ள சொல்லுங்கள். நான் போரின் விதிகளை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாக செயல்படேன். போரின் அறத்தை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாகவே செயல்படுவேன். அது வெற்றியின் சுவைக்கு உவப்பானதல்ல என்றார். முழுமுற்றாக மறுத்து கொண்டிருந்த திசைவேளர் இவ்வளவு இறங்கி வந்ததும் இறுக பற்றி கொள்ள நினைத்தார் முசுகுந்தர். குலசேகர பாண்டியனின் உத்தரவை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற பதற்றம் தனிய தொடங்கியது. திடமான குரலில் கூறினார், இதற்கு முன் இந்த மண் காணாத பெரும் போர் இது. மூவேந்தர்கள் ஓரணியில் அணிவகுத்து நிற்கப் போகின்றனர். பறவைகளால் பறந்து கடக்க முடியாத நிலப்பரப்பில் வீரர்கள் வாளேந்தி நிற்பர். இந்த மாபெரும் போரை அறம் பிறளாமல் நடத்த வேண்டும் என்று பாண்டிய பேரரசர் கருதுகிறார். வரலாறு இருக்கும் வரை இந்த போர் நிலை பெறப் போகிறது. இதில் அடைய போகும் வெற்றி எந்த வகையிலும் குறையுடையதாக கூடாது என்பதில் குலசேகர பாண்டியன் மட்டுமல்ல, மற்ற இரு பேரரசர்களும் மிகுந்த விருப்பத்தோடு இருக்கின்றனர். எனவேதான் தங்களின் ஒப்புதல் தலையாயது என்று கருதுகின்றனர் என்றார். திசைவேளர் எதிர் சொல்லின்றி அமைதியானார். வைகையின் தென் திசையில் நீங்கள் குடில் அமைத்து இருந்தால் வெள்ளத்தை கடந்து அந்துவனால் வந்து உங்களை கண்டு பேசியிருக்கவே முடியாது. நீங்கள் வடதிசையில் குடில் அமைத்ததே இங்கு வந்து சேருவதற்காகத்தான். எனவே திசைவேளர் இதற்கு ஒப்புதல் தருவார் என்ற நம்பிக்கையோடு என்னை அனுப்பி வைத்தார் பேரரசர் என்றார் முசுகுந்தர். இதற்கு பிறகும் பதிலின்றி இருக்க முடியவில்லை. சற்றே தலையசைத்தார் திசைவேளர். மகிழ்ச்சி பொங்க அவரது கால் தொட்டு வணங்கினார் முசுகுந்தர். மறுநாள் அவை கூடியது.
கபிலரும் வாரிக்கையனும் வந்து சேர்ந்தனர். சிறிது நேரத்தில் திசைவேளர் வந்தார். அவர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க எப்படி ஒப்புக்கொண்டார் என்று கபிலருக்கு பெரும் வியப்பாக இருந்தது. பேரரசர்களோ அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர். மருத்துவ கூடாரத்திலிருந்து கருங்கைவாணனும் வந்து சேர்ந்து விட்டான். குலசேகர பாண்டியனின் தந்திரம் மிக்க செயல் இது என்று அவன் நினைத்தான். ஆனால் குலசேகர பாண்டியனோ ஏறக்குறைய கலங்கிய நிலையில் இருந்தார். நேற்று நடுப்பகலில் பேச்சுவார்த்தை முடிந்ததும் அப்படியே போய் மயங்கி தூங்கியவர் நள்ளிரவில் தான் எழுந்தார். அதன் பிறகுதான் என்ன நடந்தது என்று கேட்டறிந்தார். நிலைமான் கோல் சொல்லியாக திசைவேலரை தேர்வு செய்ததை கேள்விப்பட்டு நடுங்கி போனார். எப்படி இது நடந்தது என்று அவைக்குள் இருந்த பணியாளர்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டார். தான் எப்படி ஒப்புதல் கொடுத்தோம் என்பது அவருக்கு புரியவே இல்லை. முசுகுந்தர் எங்கே என்று கேட்டார். திசைவேலரிடம் ஒப்புதல் பெற போயுள்ளார் என்று தெரிவித்தனர். இவ்வளவு குழப்பங்களுக்கு பிறகும் அவருக்கு இருந்த நம்பிக்கை திசைவேலர் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான். எனவே நாம் முன்னரே தெரிவித்தபடி நாளை காலை அந்துவனை நிலைமான் கோல் சொல்லியாக தேர்வு செய்து விடலாம் என நினைத்து அந்துவனுக்கும் செய்தி சொல்லி ஆயத்த நிலையில் இருக்க சொன்னார். ஆனால் அதிகாலையில் தான் செய்தி வந்தது, திசைவேலர் ஒப்புதல் வழங்கிவிட்டார் என்று. குலசேகர பாண்டியனுக்கு பதில் சொல்லப்பட்ட அதே நேரத்தில் மற்ற 2 பேரரசர்களுக்கும் செய்தி சொல்லப்பட்டு விட்டது. குலசேகர பாண்டியனால் நம்பவே முடியாத செய்தியாக இது இருந்தது. போர் தொடக்க நாள் குறித்து கொடுக்க சொன்னதற்கே அவ்வளவு தயங்கிய அவர் கோல் சொல்லியாக இருக்க எப்படி ஒப்புக்கொண்டார் என்பது பெரும் கேள்வியாக இருந்தது. தனக்கு என்ன நேர்ந்தது என்பதும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் புரியாத நிலையில் மீள முடியாத குழப்பத்தில் மூழ்கினார். இந்த சிக்கலை எப்படி கையாள்வது என்பதை பற்றி முடிவெடுக்க மிக குறைந்த நேரமே இருந்தது. அவையில் நான் சொன்னதை நானே மறுத்தாலோ மாற்றி கூறினாலோ அது பெரும் பிழையாக கூடும். வரும் நாட்களில் மூவேந்தர்களின் கூட்டு முடிவுகள் நம்பகத்தன்மையை இழக்க நானே காரணமாகி விடுவேன். எனவே அந்துவனை பற்றிய புதிய செய்திகள் காலையில் தான் தெரிய வந்தன. அவன் ஆபத்து நிறைந்தவன், அதனால் திசைவேலரை தேர்வு செய்ய எண்ணினேன். ஆனால் முன்கூட்டி தெரிவிக்க முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி சமாளிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். எனக்கு என்ன நேர்ந்தது? சற்றே நினைவு தவறி மீண்டது போல் உள்ளது. காலையில் உண்ட உணவால் அப்படி ஆனோமா? இது தற்செயலா அல்லது யாராலாவது திட்டமிடப்பட்டதா என்று அவருள் கேள்விகள் எழுந்தபடியே இருந்தன. அனைத்தையும் தீவிரமாக விசாரிப்பது என்று முடிவுக்கு வந்தார். நடந்துள்ள நிகழ்வுகள் அனைத்திலும் மிக துடிப்பாக செயல்பட்டுள்ளவர் முசுகுந்தர். அவையில் திசைவேலரின் பெயரை சொன்னதும் நள்ளிரவு வரை அவருடன் வாதாடி ஒப்புதல் பெற்றதும் இப்போது அவைக்கு அழைத்து வந்துள்ளதும் முசுகுந்தர் தான். இவை அனைத்திலும் மிக தீவிரமாக அவர் செயல்பட்டுள்ளார். குலசேகர பாண்டியனின் ஐயம் முசுகுந்தரின் மீது படர தொடங்கியது. ஆனாலும் இப்போது நடக்க வேண்டியதில் மட்டும் கவனமாக இருப்போம் என்ற முடிவுடன் அவையில் அமர்ந்திருந்தார். திசைவேலரும் கபிலரும் ஒருங்கே அமர்ந்திருக்கும் பேரவை. மூவேந்தர்களும் அவர்களின் தளபதிகளும் அமர்ந்துள்ளனர். உடன் பரம்பு நாட்டு பெரும் கிழவர் வாரிக்கையன் இருந்தார். மாபெரும் மனிதர்களால் நிறைந்த அவை இது. வேட்டுவன் பாறைக்கு வந்து திரும்பிய திசைவேலரை இவ்வளவு விரைவாக போர்க்களத்தில் காண்போம் என்று கபிலர் எண்ணவில்லை. கவலை தோய்ந்த முகத்தோடு அவரை அருகில் சென்று வணங்கினார். அவரின் முக கவலையை உணர முடிந்தது. என்ன சொல்வதென்று சிந்தித்தபடி திசைவேலர் புலிமுன் ஆடா, புலிமுன் புலியா, புலிமுன் யானையா என்பதை இணைந்து கண்டறிய போகிறோமா என கேட்டபடி இருக்கையில் அமர்ந்தார் திசைவேலர். முகத்தில் பரவிய சிறு சிரிப்போடு தனது இருக்கையில் அமர்ந்தார் கபிலர். திசைவேலர் அமர்ந்ததும் போர் விதிகளுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதுவரை வழக்கத்தில் உள்ள விதிமுறைகளை கூறுங்கள் என்றார் திசைவேலர். குலசேகர பாண்டியனின் வலதுபுறம் இருந்து முசுகுந்தர் எழுந்த அதே நேரத்தில் சோழவேளனின் பக்கத்தில் இருந்து வளவன்காரி கையில் ஏட்டுடன் எழுந்து முன்வந்தான். உள்ளே வந்து அமர்ந்ததில் இருந்து வாரிக்கையன் அவையில் உள்ள ஒவ்வொரு முகத்தையும் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். குழப்பமும் பதற்றமும் மிரட்சியுமாக முகங்கள் இருந்தன. மிகுந்த தெளிவோடு இருந்த ஒரே முகம் முசுகுந்தரின் முகம் மட்டுமே. குலசேகர பாண்டியன் கிட்ட கட்டளைப்படி பேராசான் திசைவேலரின் ஒப்புதல் பெற்று அவரை அழைத்து வந்து விட்டேன் என்ற மகிழ்வில் இருந்தார். ஆனால் தனக்கு எதிர் திசையில் இருந்த சோழ நாட்டு அமைச்சன் வளவன்காரி கையில் ஏட்டோடு முன்னகர்ந்து வந்தது அவருக்கு சற்றே அதிர்ச்சியாக இருந்தது. திரும்பி பேரரசரை பார்த்தார். குலசேகர பாண்டியன் கையை காட்டி முசுகுந்தரை இருக்கையில் அமர சொன்னார். நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பின்னிருக்கையில் போய் அமர்ந்தார் முசுகுந்தர். வளவன்காரி போர் விதிகளை படிக்க தொடங்கினார்.
போர்க்களம் எதிரியை கொன்றளிக்கும் உரிமையை ஒவ்வொரு வீரனுக்கும் வழங்குகிறது. ஆனால் அந்த உரிமைக்கு சில கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் உண்டு. அதையே போர் விதிகள் என்கிறோம். படை என்பது இருதரப்பானது. அதன் எண்ணிக்கை அவரவரின் வலுவை பொறுத்தது. எந்த காரணம் கொண்டும் எண்ணிக்கையின் மீது இன்னொருவர் சம உரிமை கோர முடியாது. போர்க்களம் என்பது வெற்றி தோல்விகளை கண்டறியும் இடம். அதில் தீர்ப்பு சொல்ல யாரும் தேவையில்லை. வெற்றியோ தோல்வியோ அதை அடைகிறவனுக்கு அதுவே எல்லாவற்றையும் சொல்லிவிடும். நிலைமான் கோல் சொல்லிகள் போரை விதி மீறாமல் நடத்தி செல்வார்கள். இப்போது சொல்லப்படும் விதிகள் எல்லாவற்றையும் மீறாமல் இருக்க வேண்டியது இரு தரப்பினரின் பொறுப்பு. மீறப்பட்டதாக கோல் சொல்லிகள் கூறினால் அதுவே முடிவு. போர் என்பது நாள்தோறும் கோல் சொல்லிகளின் அறிவிப்புடன் தொடங்கும். அவர்களின் அறிவிப்புடன் முடிவுறும். அறிவிப்புக்கு முன்னரோ பிறகோ வானிலும் மண்ணிலும் போர் செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது. அறிவிப்புக்கு முன் நான் இழுக்கப்பட்டு விட்டால் அந்த அம்பை மண்ணை நோக்கித்தான் எய்ய வேண்டும். முடிவுறும் ஓசைக்கு பிறகு போர்க்களத்துக்குள் குதிரைகளை தாற்றுக்கோளால் அடித்து ஓட்டக்கூடாது. யானைகள் பிளிர பாகன்கள் அனுமதிக்க கூடாது. அந்த கணமே அனைத்தையும் நிறுத்துதல் வேண்டும். தாக்குதல் கண்டு புறமுதுகிட்டு ஓடுகிறவனையோ, கைகூப்பி வணங்குகிறவனையோ, அவிழ்ந்த தலைப்பாகையை சரி செய்கிறவனையோ, ஆயுதம் இழந்தவனையோ தாக்கக்கூடாது. காலாட்படையுடன் தான் மோத வேண்டும். அதே போல குதிரைப்படையும் யானைப்படையும் தேர்ப்படையும் தன்னையொத்த படைகளுடன் மட்டுமே மோத வேண்டும். தேரை ஓட்டும் வளவனும் யானையை செலுத்தும் பாகனும் போர்க்களத்தில் இருந்தாலும் அவர்கள் போர் வீரர்கள் அல்ல. எனவே அவர்கள் ஆயுதங்களை தொடக்கூடாது. அவர்களின் மேல் ஆயுதங்களை பயன்படுத்தவும் கூடாது. ஆயுதங்களில் விலங்கினங்களின் நஞ்சையோ தாதுக்களின் நஞ்சையோ பயன்படுத்துதல் கூடாது. அதுவரை படிக்கப்படுவதை கேட்டுக்கொண்டிருந்த வேந்தர்கள் மூவரும் நஞ்சினை பற்றி கூறும்போது ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர். இது பொதுவாக எல்லா போர்களிலும் உள்ள விதிதான். ஆனால் எந்த போரிலும் திசைவேளர் போன்ற மாமனிதர் நிலைமான் கோல் சொல்லியாக இருந்ததில்லை. எனவே இந்த விதி படிக்கப்படும் போது சற்றே கலக்கமாக இருந்தது. எண்ணற்ற நஞ்சின் வகைகள் மூவேந்தர்களின் படை கொட்டில்களிலும் பயன்படுத்த ஆயத்தமாக இருந்தன. நஞ்சினை பற்றிய பேச்சு வந்ததும் குலசேகர பாண்டியனின் நினைவு நேற்றைய நிகழ்வுக்குள் போனது. எனக்கு கொடுத்த சுவை நீரில் நஞ்சேதும் கலக்கப்பட்டிருக்குமோ, அதனால்தான் நான் நினைவு பிறழ்ந்தவனாக மாறினேனா என்று எண்ணினார். இந்த எண்ணம் தோன்றிய மறு கணமே கடந்த முறை கபிலர் வந்தபோது கருங்குரங்கின் செயலை வைத்து சுவை நீரில் நஞ்சு கலந்துள்ளது என்று சேரன் பதறியது நினைவுக்கு வந்தது. தொடர்ந்து ஏதோ ஒரு முயற்சி இங்கே நடந்து வருகிறது என்ற எண்ணம் உறுதியானது. அது யாராக இருக்கும் என்ற சிந்தனைக்குள் இருந்து குலசேகர பாண்டியனால் எளிதில் வெளிவர முடியவில்லை. போர் விதிகளை முழுமையாக படித்து முடித்த வளவன்காரி இறுதியாக விதிகளுக்கு எதிராக போர் தொடுத்தல் பெரும் குற்றம், எந்த தரப்பு விதிகளை மீறி செயல்பட்டது என்று நிலைமான் கோல் சொல்லிகள் கூறுகின்றனரோ அந்த தரப்பு தண்டனையை தாழ்ந்து பெற வேண்டும். இனி போருக்கான களத்தையும் போருக்கான காலத்தையும் நிலைமான் கோல் சொல்லிகள் அறிவிப்பார்கள் என்று முடித்தான். வேந்தர்களின் முகங்கள் பெரும் கலக்கத்தில் இருந்தன. முதல் நாள் இரவு குலசேகர பாண்டியன் சொன்னதே அனைவருக்கும் நினைவில் ஓடியது. இந்த போரின் வெற்றியை தீர்மானிப்பதில் போர்க்களம் அமையப்போகும் இடத்துக்கு முக்கிய பங்குண்டு. தாங்கள் நினைத்த இடத்தில் களத்தை தேர்வு செய்ய எல்லா ஏற்பாடும் செய்திருந்தார் குலசேகர பாண்டியன். ஆனால் இப்போது நிலைமான் கோல் சொல்லியாக வந்திருப்பது திசைவேளர். அவர் முடிவு செய்யும் இடமே போர்க்களமாக போகிறது. சற்றே கலக்கத்தோடு மற்ற வேந்தர்கள் குலசேகர பாண்டியனை பார்க்க அவரது முகமோ பெரும் கலக்கம் கொண்டிருந்தது. நானும் கபிலரும் போர்க்களத்தை தேர்வு செய்ய முன் செல்கிறோம். எங்களின் அழைப்பு வந்ததும் இருதரப்பு தளபதிகளும் வருக, அதன் பிறகு மற்றவர்கள் வரலாம் என்று சொல்லிவிட்டு வெளியில் நின்றிருந்த தேர் நோக்கி நடந்தார் திசைவேளர். பின்தொடர்ந்து சென்றார் கபிலர். 4 புறவிகள் பூட்டிய தேர் அன்றைய பகல் முழுவதும் பயணித்துக் கொண்டிருந்தது. திசைவேளரின் எண்ண ஓட்டத்துக்கு இணையாக பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள். திசையெங்கும் நிலம் விரிந்து கிடந்தது. ஆனால் போருக்கான களமாக அதில் எதுவும் திசைவேளருக்கு தோன்றவில்லை. கபிலர் பேச்சேதும் இன்றி அமைதியாக உடன் வந்தார். தேரில் திசைவேளரின் மாணாக்கர்கள் இருவரும் இருந்தனர். மூஞ்சலில் இருந்து தேர் புறப்படும் போதே வளவனுக்கு மறைமுகமாக அரசு உத்தரவு சொல்லப்பட்டது. அவன் அதற்கேற்ப வெங்கல் நாட்டின் உட்பகுதியை நோக்கி தேரை செலுத்தினான். நெடுந்தொலைவு உள்ளே வந்ததும் திசைவேளர் கேட்டார், உன் பெயர் என்ன என்று.
மூடத்திருக்கன் என்றான். நான் உன்னை படைகளின் எல்லையை விட்டு வெளியில் அழைத்து செல் என்றேன், நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டார். மூடத்திருக்கன் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. பறந்து விரிந்த நிலப்பகுதி, எனவே இங்கு அழைத்து வந்தேன் என்று தலை கவிழ்ந்தபடி சற்றே அச்சத்துடன் சொன்னான். குதிரைகளுக்கு மட்டும்தான் கடிவாளம் இருக்க வேண்டும், வளவனுக்கு இருக்கக்கூடாது என்று கூறிய திசைவேலர், இருக்கையை விட்டு கீழே இறங்கு என்றார். மூடத்திருக்கன் கீழே இறங்கினான். தன் மாணவர்களை பார்த்து, நீங்கள் யாரேனும் தேர் ஓட்டுவீர்களா என்று கேட்டார். ஒருவன் தலையசைத்தான். நீ வளவன் இருக்கையில் அமர்ந்து தேரை செலுத்து என்றவர் கீழே இறங்கிய மூடத்திருக்கனை பார்த்து சொன்னார். பாண்டிய நாட்டுக்கும் பரம்பு நாட்டுக்கும் உரிமையில்லாத நிலம் நோக்கி ஓடு, உனக்கு பின்னால் தேர் வரும் என்றார். பெரும் தண்டனை வழங்கி விடுவாரோ என்று அஞ்சியவன் சற்றே ஆறுதலுடன் ஓடத் தொடங்கினான். வெங்கல் நாடு பாண்டிய நாட்டின் பகுதி. அப்படி என்றால் வெங்கல் நாட்டின் எல்லையை விட்டு வெளியேற வேண்டும். கிழக்கிலும் வடக்கிலும் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட சிறுகுடி மன்னர்களின் ஆளுகை பகுதி. எனவே அங்கு செல்ல முடியாது. மேற்கு திசையில் பரம்பின் பச்சை மலைத்தொடர், அங்கும் செல்ல முடியாது. மீதம் இருப்பது தென் திசை மட்டுமே. அந்த திசையில்தான் தட்டியங்காடு இருக்கிறது. மனிதர்களின் காலடித்தடமே படாத பெரும் நிலப்பகுதி. காற்று மட்டுமே கடந்தறியும் நிலம் அது. மனிதனோ மன்னர்களோ உரிமை கொள்ளாத நிலம் அது. அதை நோக்கி ஓடத் தொடங்கினான் மூடத்திருக்கன். தேர் அவன் பின்னே சென்றது. அந்த திசையில் செல்ல செல்ல எதிர்காற்று வீசியது. புற்று நிறைந்த பகுதி அது. எங்கும் கருமணலும் ஈக்கி மணலும் பரவி இருந்தன. சரளையோடிய நிலம் கண்கொண்டு பார்க்க முடியாதபடி இருந்தது. மூடத்திருக்கன் ஓடிக்கொண்டே இருந்தான். காய்ந்த சருகை போன்ற குணம் கொண்ட இந்த மண்ணில் செடி கொடிகள் முளைக்காது. படலை புற்றும் குடை புற்றும் தான் எங்கும் முளைத்து கிடந்தன. உள்ளே செல்ல செல்ல அச்சம் மேலேறி கொண்டிருந்தது. விரைந்து ஓடு என்ற திசைவேலரின் குரல் கேட்டது. மீண்டும் வேகத்தை கூட்டினான். எதிர்காற்று அவனை முன்னேற விடாமல் தள்ளியது. முயன்று ஓடினான். மூச்சிரைத்தது. குதிரைகள் அவன் மேல் பாய்வதை போல வந்து கொண்டே இருந்தன. வேகமெடுத்து ஓடினான். கூரிய கற்கள் பாதங்களை கிழித்தன. குருதி ஒழுகியபடி ஓடிக்கொண்டே இருந்தான். திசைவேலரின் ஏவல் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. முடிந்த அளவுக்கு வேகமாக ஓடினான். கண்கள் கட்டின. மயக்கம் வருவது போல் இருந்தது. ஆனாலும் முயன்று ஓடினான். இன்னும் சிறிது நேரத்தில் விழுந்து விடுவான் என்பது தெரிந்தது. அவன் எந்த திசையை நோக்கி விழுகிறானோ அந்த திசை நோக்கி தேரை திருப்பி ஒரு பொழுதுக்கு விரைந்து ஓட்டிச் செல் என்றார் திசைவேலர். சற்று நேரத்தில் மூடத்திருக்கன் மயங்கி விழுந்தான். மேற்கு திசை நோக்கி சாய்ந்து கிடந்தது அவனது தலை. தேரை மேற்கே திருப்பி முழு வேகத்தோடு ஓட்டினான் மாணவன். 4 குதிரைகள் பூட்டிய தேரை விரைந்து செலுத்த முயன்றான். ஆனால் குதிரைகளால் பாய்ந்து செல்ல முடியவில்லை. கனைப்பொலி எழுப்பியபடி தலையை மறுத்து ஆட்டி துடித்தன. மாணவனுக்கு தேரை ஓட்ட போதிய பயிற்சி இல்லை என்று தோன்றியது. ஒரு பொழுதை கடந்ததும் தேரை நிறுத்தினான். திசைவேலரும் கபிலரும் இறங்கினார்கள். தவறிழைத்தவன் தண்டனையின் வழியே காட்டிக் கொடுத்த இடம் இது என்று சொல்லிக்கொண்டே இறங்கிய திசைவேலர், இந்த இடத்துக்கு ஏதோ பெயர் சொன்னானே என்று கேட்டார். தண்டியங்காடு என்றான் மாணவன். பெரும்புலவரே, நாம் இழைத்த தவறுகளுக்கு தண்டனை இந்த தண்டியங்காடுதான். நம் தலை சாயும் வரையிலும் இந்த நிலம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் என்றார். தலையசைத்தபடி கபிலர் சொன்னார், ஆனாலும் கடமையை செய்வோம் என்று. மாணவர்களை அனுப்பிய அனைவரையும் அழைத்து வர சொன்னார் திசைவேலர். மாணவர்கள் மூஞ்சல் நகருக்கு வந்து செய்தியை தெரிவித்தனர். தண்டியங்காடு என்கிற இடத்தை இதுவரை யாரும் கேள்விப்பட்டது கூட இல்லை. மையூர் கிளாரை அழைத்து கேட்டனர். மனித வாடை அறியாத மண், கரையான்கள் ஆளும் நிலம், முழுமையாக சென்று பார்த்தவர்கள் யாரும் இல்லை என்றார். மனக்குழப்பத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் அனைவரும் புறப்பட்டனர். பொழுது மறைவதற்குள் தண்டியங்காட்டுக்கு வந்து சேர்ந்தனர். குலசேகர பாண்டியன் தேர்விட்டு இறங்கியதும் மேற்கு திசையைத்தான் பார்த்தார். காரமலை மிக தொலைவிலும் இல்லை, அருகிலும் இல்லை, இடைப்பட்ட இடத்தில் இருந்தது. அதை எதிரிகளால் பயன்படுத்த முடியுமா என்ற சிந்தனையில் மூழ்கினார். அவர்கள் வந்த சிறிது நேரத்தில் சிறிய தேர் ஒன்று வந்தது. அதில் வாரிக்கையனோடு புதிய மனிதன் ஒருவன் வந்தான். கருங்கை வாணனுக்கு இடையான உடலமைப்பை கொண்ட அவனை அனைவரும் உற்று பார்த்தனர். இவன்தான் வாரியா என்று கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. தேர் விட்டு இறங்கிய வாரிக்கையன் உரத்த குரலில் சொன்னார், பரம்பின் தளபதி முடியன் என்று. இங்கு நிற்கும் எந்த ஒரு தேரையும் ஒரே அடியில் நொறுக்கும் அளவுக்கு இறுகி திருகிய உடலமைப்பு கொண்டவன். அனைவரின் பார்வையும் அவனை நோக்கி இருந்தபோது திசைவேலர் அறிவித்தார், நால்புறமும் நிலைமாறா குணம் கொண்ட இடம். எவ்வளவு குருதி சிந்தினாலும்
குடித்து முடிக்க காத்திருக்கும் நிலம். மலையென பிணங்கள் குவிந்தாலும் மறுநாளில் இல்லாமல் ஆக்கும் கோடானு கோடி கரையான்கள் வாழ்கின்ற மண். அழுகல் நாற்றம் மேலேறி வராது. அடைமழை பொழிந்தாலும் நீர் நிற்காது. மரங்களோ புதர்களோ நீர்நிலைகளோ இல்லாத போர்க்களத்துக்கே உரிய பாழும் நிலம். எனவே இந்த தட்டியங்காடே போர்க்களம் ஆகும் என்றார். அனைவரின் கண்களும் முன்னும் பின்னுமாக திரும்பி எல்லா திசைகளையும் பார்த்தன. திசைவேளர் அறிவிப்பை தொடர்ந்தார். இங்கிருந்து வடதிசையில் வேந்தர் படையும் தென் திசையில் பரம்பு படையும் அணிவகுக்க வேண்டும் என்றார். வேந்தர்களுக்கு சற்றே நிம்மதியானது. படை கிழக்கு மேற்காக அணிவகுத்தால் பரம்பு படைக்கு பின்புற அரணாக காரமலை அமைந்துவிடும். எனவே படையணியின் திசை மாறியது ஆறுதலாக இருந்தது. வாரிக்கையன் உள்ளுக்குள் மகிழ்ந்தார். கிழக்கு மேற்காக படையணி இருந்தால் எதிர் திசையில் கண்ணுக்கு அப்பால் வேந்தர் படை நிற்கும். பார்த்தறிவது கடினம். இப்போது வடக்கு தெற்காக படையணி நிற்கப் போகிறது. வடதிசையில் வேந்தர் படை எவ்வளவு நீளத்துக்கு நின்றாலும் மலை மேல் இருந்து துல்லியமாக பார்த்தறிய முடியும். திசைவேளரின் குரல் மேலும் ஒலித்தது. இந்த இடத்தில் கோபுர பரன் அமைக்கப்பட்டு அதன் மேல் நாளிகை தட்டு வைக்கப்படும். ஒவ்வொரு நாளும் பகல் 5ஆம் நாளிகை தொடங்கும் போது போர் தொடங்க முரசறைவோம். பகலில் இறுதி 5ஆம் நாளிகை தொடங்கும் போது போர் முடிவதற்கான முரசை அறைவோம். முரசறைய இரு புறங்களிலும் 5 கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் முரசறைபவரோடு என் மாணவர்களும் நிற்பார்கள். அனைவரும் கேட்டுக்கொண்டு நின்றனர். போரின் விதிகள் ஏற்கனவே படிக்கப்பட்டு விட்டன. இனி புதிதாக சொல்ல ஒன்றும் இல்லை என்றார். அனைவரும் பார்த்திருக்க கருங்கைவாணன் முன்னால் வந்தான். வேந்தர்களை பணிந்து வணங்கினான். மூவரும் வாழ்த்தினார்கள். கோல் சொல்லிகளின் முன்வந்து குனிந்து தட்டியம் காட்டு மண்ணை எடுத்தான். போரின் விதிகளை மீற மாட்டோம் என்று கூறியபடி போர்க்கள மண்ணை திசைவேளரின் கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்கினான். அதே போல முடியன் முன்வந்தான். குனிந்து மண்ணள்ளி கபிலரின் கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்கினான். திசைவேளர் பரம்பின் தரப்புக்காக நின்றிருந்த கபிலர், வாரிக்கையன், முடியன் ஆகியோரை பார்த்து கூறினார். எமது தரப்பில் அளிக்கப்பட்ட வாக்கு மீறப்பட மாட்டாது. போர் விதிகளை வேந்தர் படை காக்கும். இதுதான் நான் அளிக்கும் உறுதி என்றார். நின்றிருந்த மூவேந்தர்களையும் தளபதிகளையும் பார்த்து கபிலர் கூறினார். திசைவேளர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்கும் மேடையில் அவரோடு நின்று பொழுதை அளக்கும் தகுதி வேறு யாருக்கும் இல்லை. எனவே அவரின் வாக்கையே நாங்களும் ஏற்கிறோம். பரம்பின் தரப்பில் போரின் விதிகள் மீறப்பட மாட்டாது என்று நிலைமான் கோல் சொல்லியாகிய நான் உறுதி அளிக்கிறேன் என்றார் கபிலர். போர் தொடங்க இரவின் நாளிகையே மிச்சம் இருக்கிறது. தொடக்கத்துக்கு முன்பு அனைத்தையும் திட்டமிட வேண்டி இருக்கிறது. தட்டியங்காட்டை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. நிலவாகு எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழுமையான செய்தியோடு நள்ளிரவுக்கு முன் வர வேண்டும் என மையூர் கிளாருக்கு உத்தரவிட்டான் மகா சாமந்தன் கருங்கைவாணன். அளவற்ற உற்சாகத்தோடு இருந்தது கருங்கைவாணனின் செயல். மலைக்காடை போல நாகரவண்டை தூக்கி வந்ததால் நமக்கான இறை நம்மை தேடி வரப்போகிறது. பாரி மலையை விட்டு கீழிறங்கி தாக்க ஒப்புக்கொண்ட போதே அவனது முடிவு உறுதியாகி விட்டது. தட்டியங்காடே அவனது மரணம் நிகழப்போகும் இடம் என்று சீறி முழங்கினான் கருங்கைவாணன். தன் தளபதிகளுடன் போர் உத்திகளை பற்றி விரிவாக திட்டமிட்டான். மலை மக்களின் இணையற்ற போர்க்கருவிகள் வில்லும் அம்பும் தான். அவற்றை எதிர்கொண்டு நிற்பது மட்டுமே சற்று கடினமானது. அதற்கு தக்கபடி படையின் அமைப்புகளை நிலைநிறுத்த திட்டமிட்டனர். வேந்தர்களின் படையோடு ஒப்பிடும்போது பரம்பின் படையில் மிகவும் வலிமை இழந்த படைப்பிரிவு வாழ்படையாகத்தான் இருக்கும். எனவே வேந்தர்களின் வாழ்படை வில் படைக்கு துணையாக 3க்கு 1 என்ற அடிப்படையில் சேனைகளை அணிவகுக்கலாம் என்ற ஆலோசனையை கூறினான் வில்படை தளபதி துடும்பன். ஆனால் இந்த ஆலோசனையை வாழ்படை தளபதி சாகலைவன் ஏற்கவில்லை. மலை மக்கள் போதிய வாழ் பயிற்சி அற்றவர்கள். நமது படை தொகுப்பில் வலிமை மிக்கது வாழ்படைதான். இதை முழுமையாக ஒருங்கிணைத்து தாக்கினால்தான் எதிரியின் படையை பிளந்து முன்னேற முடியும். முதல் நாள் நமது தாக்குதல் எந்த அளவுக்கு வலிமை கொண்டதாகவும் பிளந்து முன்னேற கூடியதாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு போரின் போக்கை தீர்மானிக்கும் என்றான். குதிரையும் தேரும் நம்மிடம் இருப்பதில் 10ல் 1 பங்கு கூட எதிரிகளிடம் இருக்க வாய்ப்பில்லை. அதே போல எதிரிகளிடம் பெரும் எண்ணிக்கையிலான யானைப்படை இருப்பதற்கான எந்த செய்தியும் இல்லை. எனவே முதல் நாளில் நாம் வகுக்கும் உத்தி எல்லா வகையிலும் போரை முடித்து வெற்றியை அறிவிப்பதாக இருக்க வேண்டும் என்றான் கருங்கைவாணன். காரிருள் சூழ்ந்தது. இரவின் இந்த அமைதி இன்று மட்டுமே இருக்க போகிறது. நாளைய இரவில் எத்தனை ஆயிரம் மரணங்கள் நிகழ்ந்து முடியவிருக்கின்றன என்று கணக்கிட முடியாது.
பேரோலமும் பெருக்கெடுக்கும் குருதியாரும் தட்டியங்காடு எங்கும் நின்றாடும். மரணத்தின் ஆட்டமும் சொல்லி மாளாது. மனம் நிலை பிறழ்ந்து இருந்தது. குழப்பத்தினூடே தனது குடிலுக்கு வந்தார் திசைவேளர். தேரை விட்டு இறங்கும் போதே குடிலுக்குள் யாரோ உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. இந்த இரவில் தனது குடிலறிந்து வந்திருப்பது யாராக இருக்கும் என்ற எண்ணத்துடனே உள்ளே நுழைந்தார். உள்ளே அமர்ந்திருந்தது பாண்டிய நாட்டு இளவரசி பொற்சுவை. பெரும் திகைப்புக்கு உள்ளானார் திசைவேளர். உள்ளே நுழைந்ததும் திசைவேளரின் கால் தொட்டு வணங்கினாள் பொற்சுவை. அருகில் இருந்த சுகமதி திசைவேளரை வணங்கி வெளியேறினாள். பாண்டிய இளவரசி இந்த இரவு வேளையில் இங்கு வந்திருப்பது ஏன் என்று அவருக்கு புரியவில்லை. சிறு விளக்கு எரியும் அந்த குடிலில் மண்மெழுகிய திண்ணையில் அமர்ந்தாள் பொற்சுவை. மர சட்டகத்தால் ஆன இருக்கையில் அமர்ந்தார் திசைவேளர். முகம் பார்த்து பேசுவதை தவிர்த்து விளக்கின் சுடரை பார்த்து கொண்டே பொற்சுவை கேட்டாள். கோல் கணிக்கும் பேராசான் கொலை நிலத்தில் பரன் ஏற எப்படி ஒப்புக்கொண்டீர் என்று. முதல் கேள்வியே திசைவேளரை நேர்கொண்டு தாக்கியது. அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் தாக்குண்ட உணர்வை வெளிக்காட்டாமல் மெல்லிய குரலில் சொன்னார். மூவேந்தர்களும் கேட்டுக்கொண்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை என்றார். காலம் கணிக்கும் பேராசானே அதிகாரத்தின் சொல்லை மறுக்கும் ஆற்றலை இழப்பதுதான் கேடுற்ற காலத்தின் அடையாளம் என்றார். ஈட்டி போல் இறங்கின சொற்கள். திசைவேளரால் பொற்சுவையின் நோக்கத்தை கணிக்க முடியவில்லை. சற்றே அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பொற்சுவை சொன்னாள், இந்த போருக்கு காரணமானவர் இருவர் என்று. ஒருவன் குலசேகர பாண்டியன், இன்னொருவன் வேள்பாரி, அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டார் திசைவேளர். இல்லை என்றாள். அப்படி என்றால் யார் அந்த இருவர் என்று கேட்டார். ஒருத்தி நான், இன்னொருவர் நீங்கள் என்றாள். மிரட்சியுற்றார் திசைவேளர். நான் எப்படி காரணமாவேன் என்றார். வான்வெளியில் சிறு பிசகு ஏற்பட்டாலும் காலத்தின் கோலம் எப்படியெல்லாம் மாறும் என்பதை கண்டறிந்து கூறும் பேராசான் நீங்கள். உங்களிடம் இதை சொல்ல வேண்டிய நிலைக்கு வருந்துகிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். எனது திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கத்தின் மேற்கூரையில் வானியல் அமைப்பை வரைய நிலைப்படம் கொடுத்தீர்கள். அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. பேரரசரின் பிறப்பை குறிக்கும் படமும் ஒன்று, அரசியாரின் பிறப்பை குறிக்கும் படமும் ஒன்று. என்ன வானியல் அமைப்பது என நீங்கள் தெளிவாக சொல்லாததால் வெள்ளியை தவறாக வரைந்தான் அந்துவன். இதை எதற்கு இப்போது சொல்கிறாள் என்று எண்ணியபடி கேட்டுக்கொண்டிருந்தார் திசைவேளர். மேற்கு மலை பெருமழை கொண்டால் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்கும். பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க, பாண்டிய நாட்டில் உளவும் வணிகமும் தலைக்க இந்த கோள் நிலையே அடிப்படை என்று கூறினீர்கள். அது இருக்கட்டும், இந்த போருக்கு நாம் இருவரும் எப்படி காரணம் என்று கேட்டார் திசைவேளர். அதைத்தான் சொல்ல வருகிறேன் ஆசானே. எனது திருமணத்தின் பொருட்டே மையூர் கிழார் தேவவாக்கு விலங்கை பரிசாக தந்தார். பாண்டரங்கத்தில் வெள்ளியை தவறுதலாக வரைந்ததால் சினம் கொண்ட நீங்கள் அந்துவனை கண்டித்தீர்கள். உங்களின் செயலுக்கு அஞ்சியே அவன் புதிய படத்தை வரைந்து முடிக்கும் வரை பாண்டரங்கை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே தங்கி இருந்தான். அந்த காலத்தில்தான் தேவாங்கு வடதிசை நோக்கி உட்காரும் என்பதை கண்டறிந்தான். தேவாங்கின் ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் எல்லா சிக்கல்களும் தொடங்கின. ஒரு வகையில் நீங்களும் நானும் தான் இந்த சிக்கலுக்கான மூல முடிச்சின் கயிற்றை இணைத்தவர்கள் என்றாள் பொற்சுவை. திசைவேளருக்கு இந்த கூற்று ஏற்புடையதாக இல்லை. தற்செயலுக்கு மிகையான காரணம் கற்பிக்கிறீர்கள் இளவரசி என்றார். இல்லை பேராசானே, இல்லை. எந்த தற்செயலும் தன்னியல்பில் நடப்பதில்லை. காரணங்கள் வழியேதான் காரியங்கள் நிகழ்கின்றன. தேவாங்கு மதுரைக்கு வந்து சேர்ந்ததற்கும் வடக்கில் இருக்கும் அதன் ஆற்றல் கண்டறியப்பட்டதற்கும் நீங்களும் நானும் தான் அடிப்படை காரணம் என்றார். அப்படி பார்த்தால் அந்துவனும் புதிய விற்பனும் இதில் பங்கெடுப்பவர்கள் தானே என்றார். இல்லை, நீங்கள் இல்லை என்றால் அந்துவன் படத்தை மறுமுறை வரைந்திருக்கவே மாட்டான். நான் இல்லை என்றால் இன்னொரு நாட்டு இளவரசியோடு புதிய விற்பனுக்கு திருமணம் நடந்திருக்கும். ஆனால் வணிக குலத்தின் பெரும் தலைவனின் இல்ல திருமணமாக அது இருந்திருக்காது. அனைவரும் கவர்ச்சியான பொருட்களையே பரிசு பொருள்களாக தந்திருப்பார்கள். தேவாங்கு போன்ற விலங்கை பரிசு பொருளாக தந்து பேரரசரின் கவனத்தை ஈர்க்கும் மனநிலை ஏற்பட்டிருக்காது. அந்துவனும் புதிய விற்பனும் இதில் பங்கெடுத்தவர்கள்தான், ஆனால் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அல்ல என்றார். காரணங்களை பொற்சுவை அடுக்கிய விதம் திசைவேளரை மறுக்கும் சொல்லின்றி நிற்க வைத்தது. சற்று நேரம் கழித்து கேட்டார், என்ன செய்ய சொல்கிறீர்கள் இளவரசி என்று. நிகழ இருப்பது போர் அல்ல, பேரழிவு. மூவேந்தர்களின் கூட்டுப்படை கடல் போல் பறந்து கிடக்கிறது. சின்னஞ்சிறிய ஒரு நாட்டின் மீது இவ்வளவு பெரும் படையெடுப்பை நினைத்து பார்க்கவே முடியவில்லை.
மதுரையிலிருந்து வரும் வழி எங்கும் துயருற்ற மக்களின் கண்ணீரை கடந்தே வந்தேன். உழவும் தொழிலும் நின்றொழிந்து போயின. வேந்தர்களும் செல்வந்தர்களும் வாழ்வார்கள். படைக்கு வந்து சேர்ந்த வீரர்களின் குடும்பத்தை எல்லாம் மரணம் விழுங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. காற்றெங்கும் விம்மல் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த கொடும் அழிவு தடுக்கப்பட வேண்டும். பரம்பின் மீது வேந்தர்கள் கோபம் கொள்ள எத்தனையோ காரணங்கள் உண்டு. ஆனால் பாரி அழியக்கூடாது. பாரியை போல அறவழிப்பட்ட ஒரு தலைவனை இதுகாரும் நான் கேள்விப்பட்டதில்லை. அவன் அழிக்கப்பட்டால் அறம் அழிக்கப்பட்டதாகவே பொருள். நீங்களும் நானும் அந்த அழிவுக்கான மூல முடிச்சுக்களாக இருந்தோம் என்பதை நினைக்கும் போதே உடல் நடுங்குகிறது. வாழ்வு எந்த கணத்திலும் முடிந்துவிடும். ஆனால் அறத்தின் அழிவுக்கான காரணம் நமது வாழ்வின் மீது படியுமே. ஆனால் அதைவிட இழிவு வேறு ஒன்றுமே இல்லை. பொற்சுவையின் குரலில் இருந்த ஆவேசம் திசைவேலரை நடுங்க வைத்தது. பாண்டரங்கின் மேற்கூரையை தவறாக அந்துவன் வரைந்த போது பாண்டிய நாடு பாழ்படும் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அந்துவன் முதலில் வரைந்ததே சரி. நிகழப்போகும் பேரழிவை பாண்டரங்கத்தின் மூலம் முன்னகர்த்தி இருக்கிறது காலம். வைகையில் வெள்ளம் பெருகுகிற அதே நாட்களில்தான் இந்த பேரழிவும் அரங்கேறவிருக்கிறது. நான் அதை தவறென்று சொல்லி மாற்றினேன். காலத்தை மாற்ற நான் யார்? வெள்ளம் புரண்டோடும் வைகையின் கரையில் இருந்த என்னை அதே அந்துவன் அழைத்து வந்து அழிவின் நாட்களுக்குள் நிறுத்தியுள்ளான். அந்த வரைபடத்துக்குள் இப்போது நான் நிற்கிறேன். மாற்றி பார் என்கிறது காலம். நான் எனது சீற்றமிழந்து நிற்கிறேன். உள்ளுக்குள் புரண்டெழுந்த சொற்கள் தனக்குத்தானே உதிர்ந்து கரைந்தது. செயலற்று நின்றார் திசைவேலர். அவரை கூர்ந்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பொற்சுவை. சிறு விளக்கின் சுடர் உமிழும் கரும் புகை மட்டுமே திசைவேலரின் கண்களுக்கு தெரிந்தது. இந்த போரை நிறுத்த வழியேதும் இல்லையா? பேராசான், நீங்கள் நினைத்தால் முடியும் என்று கருதுகிறேன் என்றாள் பொற்சுவை. பேசும் ஆற்றல் மேலளவில்லை. ஆனாலும் முயன்று கூறினார். இந்த முயற்சியில் ஏற்கனவே தோற்றுவிட்டேன். நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க வாக்களித்த நான் இனி போரை வழிநடத்த மட்டுமே முடியும் என்றார். அப்படி என்றால் வேறு என்னதான் வழி என்று கேட்டாள். அமைதி நீடித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு திசைவேலர் சொன்னார். ஒரே ஒரு வழி உண்டு. அதை உங்களால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்றார். என்னால் செயல்படுத்தக்கூடிய வழியா? என்ன அது என்று கேட்டாள். தேவாங்கு என்னும் விலங்குக்காக இத்தனை ஆயிரம் மனிதர்களின் மரணம் நிகழ வேண்டுமா? இந்த கேள்வி பாரியின் முன் வைக்கப்பட வேண்டும். முல்லைக்கு தேர் தந்தவன் பல்லாயிரம் மரணங்களை தடுக்க தேவவாக்கு விலங்கை கொடுத்து உதவுவான் என்றே நம்புகிறேன். அவன் அந்த விலங்கை தர ஒப்புக்கொண்டால் பாண்டியனை இந்த போரில் இருந்து என்னால் வெளியேற்றிவிட முடியும். பாண்டியன் வெளியேறிவிட்டால் சேரனும் சோழனும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கணமே போர் முடியும் என்றார். பாரியிடம் இதை என்று பொற்சுவை கேட்டு முடிக்கும் முன் திசைவேலர் சொன்னார். நீங்கள் முயன்றால் உங்கள் ஆசான் கபிலரின் மூலம் இதை செயல்படுத்த முடியும் என்றார். நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. போர் நிலத்தை பற்றிய செய்தியை சேகரிப்பதும் அதற்கேற்ப படைநிலை கொள்வதற்கான ஆலோசனை வழங்குவதுமாக கருங்கைவாணன் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தான். இந்த நாளுக்காகவே காத்திருந்த புதிய விற்பன் கருங்கைவாணனுடன் இணைந்து திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். அவனது உத்தரவின் பேரில் போர்க்கள கொட்டிலில் ஆயுதவாரிகளின் செயல்பாடுகள் தொடங்கின. கொடுத்தனுப்பிய வரைபடத்தின் அடிப்படையில் ஆயுதங்களை கொண்டு செல்ல வாகனங்கள் ஆயத்தமாக இருந்தன. சேனை முதலிகள் தங்களின் படைப்பிரிவுக்கு தேவையான ஆயுதங்களை விரைவில் பெற்று அடுத்த கட்ட செயல்பாட்டில் இறங்குவதில் மும்முரமாக இருந்தனர். ஆனாலும் அவர்கள் நேரடியாக ஆயுதவாரியை அணுக முடியாது. பன்னிரு சேனை கொண்ட பிரிவுக்கு தலைமை தாங்கும் சேனை வரையர்களைத்தான் அவர்கள் அணுக முடியும். தனக்கு கீழ் இருக்கும் சேனைகளுக்கு தேவையான ஆயுதங்களை ஆயுதவாரிடமிருந்து பெற்றுத்தரும் பொறுப்பு சேனை வரையரை சார்ந்தது. எனவே சேனை வரையர்கள் எல்லோரும் படைக்கல கொட்டிலில் மொய்த்து கிடந்தனர். ஆயுதமேற்றிய வண்டிகளும் யானைகளும் நெருக்கடிக்குள் திணறிக் கொண்டிருந்தன. எங்கும் கூச்சலும் பேரோசையுமாக இருந்தது. ஆயுதவாரிகள் தங்களுக்கு கீழ் உள்ள பணியாளர்களுக்கு இட்ட கட்டளைப்படி படைக்கல கொட்டிலில் இருந்து ஆயுதங்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தன. இந்த பேரோசை எதிரொலிக்காத அமைதி சோழனின் கூடாரத்துக்குள் இருந்தது. அங்கு செங்கன சோழன், சோழவேளன், உதயஞ்சேரல் ஆகிய மூவரும் இருந்தனர். குலசேகர பாண்டியன் நிலைமான் கோல் சொல்லியாக திசைவேலரை அறிவித்ததன் காரணத்தை தெரிந்து கொள்ள எல்லா வகையிலும் முயன்று கொண்டிருந்தனர். இரு நாட்டு ஒற்றர் படைக்கும் அதுவே வேலையாக கொடுக்கப்பட்டிருந்தது. திசைவேலர் கோல் சொல்லியாகி போர்க்களத்தையும் தேர்வு செய்து விட்டார். 3 நாட்டு தளபதிகளும் நாளைய போருக்கான ஆயத்த வேலைகளை ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருந்தனர்.
ஆனால் வேந்தர்களின் மனங்களுக்குள் ஆளாத ஐயம் ஊடுருவி இருந்தது. இதை பற்றியே அவர்கள் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் சேர நாட்டு ஒற்றன் செய்தியொன்று கொண்டு வந்தான். இன்று பிற்பகலில் முசுகுந்தர் சிறைபிடிக்கப்பட்டு போர்க்களத்துக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் என்று. ஒற்றனின் செய்தி பேரதிர்ச்சியை உருவாக்கியது. இது உண்மையா? என்ன காரணம் என்று அவனிடம் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கப்பட்டன. ஒற்றனிடம் மிக குறைந்த விவரங்களே இருந்தன. பாண்டிய பேரரசர் அருந்திய சுவை நீரில் நஞ்சு கலந்து சதி செய்ய முற்பட்டார் என்ற காரணத்துக்காக முசுகுந்தர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார். ஆனால் புதிய வெப்பன் உள்ளிட்ட யாருக்கும் செய்தி தெரியாது என்று கூறினார். கோல் சொல்லி யார் என முடிவெடுக்க நடந்த கூட்டத்தில்தான் இந்த முயற்சி நடந்ததாகவும் கூறினார். குலசேகர பாண்டியனின் செயல் மாற்றத்துக்கு இதுதான் காரணம் என அறிந்தபோது கேட்டுக்கொண்டிருந்த மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போதுதான் உதயஞ்சரலுக்கு தனது கருங்குரங்கு குட்டி கத்தி துள்ளியது நினைவுக்கு வந்தது. அன்றும் சுவை நீர் பருகும் நேரத்தில்தான் குரங்கு குட்டி அவ்வாறு செய்தது. அப்படி என்றால் முசுகுந்தர் தொடர்ந்து ஏதோ ஒரு சதியில் ஈடுபட்டவாறே இருந்துள்ளார் என்று எண்ணினான். கபிலரோடு அவருக்கு இருந்த நெருக்கம் பற்றிய செய்தியும் பேச்சினூடே மேலெழுந்தது. இன்று மாலை போர்க்களத்தில் கோல் சொல்லிகளின் அழைப்பை ஏற்று அனைவரும் வந்திருந்த போது முசுகுந்தர் மட்டும் இல்லாதது நினைவுக்கு வந்தது. குலசேகர பாண்டியனின் முகம் இன்று மாலை மிகவும் தெளிவு கொண்டிருந்ததற்கு காரணம் இதுதானோ என கேட்டார் சோழவேலன். மனதுக்குள் இருந்த ஐயம் நீங்கிய கணம் போர்க்கொட்டிலில் இருந்து மேலெழுந்த ஓசை கூடாரம் முழுமையும் கேட்டது. நாளைய போருக்கான ஆயுதங்களை கொடுத்தனுப்பும் வேலையை ஆயுதவாரிகள் செய்து முடித்து விட்டனர் என்ற செய்தியை சொல்ல வீரன் ஒருவன் உள்ளே வந்தான். இரவு முடிந்து விடியலின் கீற்று மேலெழுந்து கொண்டிருந்தது. கதிரவனின் புத்தொளி எங்கும் படர்ந்த போது பகலின் முதல் நாளிகை தொடங்கியது. திசைவேளர் தனது கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து தேரில் ஏறினார். மாணவர்கள் எல்லோரும் முன்னரே புறப்பட்டு போயிருந்தனர். வலவன் குதிரைகளின் கடிவாளத்தை சுண்டி தேரை இயக்கினான். வழக்கமாக காலையில் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்ததும் கதிரவனை பார்க்கும் திசைவேளர் இன்று சரிந்து நீண்டு கிடக்கும் தேரின் நிழலையே பார்த்தார். தட்டியங்காட்டு போர் தொடங்க இன்னும் 3 நாளிகையே இருக்கிறது. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.